பிச்சை என்றால் தெருவோரத்தில், கோவில் வாசலில், டிராபிக் சிக்னலிலும் கையை நீட்டுவதுதான் என்று நம்ம பலர் நினைக்கிறோம். ஆனால் இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கலாச்சாரம் எப்படி அரசியல் வரை வந்துவிட்டதோ அதே போல பிச்சைக்கும் புதிய தொழில்நுட்பம் ஸ்டைல் வந்துவிட்டது. அதற்கு பெயர் பெக் ஃப்ரம் ஹோம். யூடியூபில் தினமும் 3 முதல் 4 மணி நேரம் நேரலை நடத்தும் இந்த நபர் நேரடியாக மக்களிடம் பணம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தனது வீடியோவில் பேடிஎம், ஜிபே, QR கோடுகளை காட்டி நான் வீடு கட்டணும், காசு அனுப்புங்க என்று மக்களிடம் வேண்டுகோள் வைக்கிறார். ஆச்சரியம் என்னவென்றால் இந்த யூடியூப் சேனலில் ஏற்கனவே 3800க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் அப்லோட் செய்யப்பட்டுள்ளன. 4,82,000 சப்ஸ்கிரைபர்கள் உள்ளனர். ஒவ்வொரு நாளும் 10,000க்கும் மேற்பட்டோர் இவரது நேரலையை பார்த்து சீரியஸாக இவருக்கு பணம் அனுப்புகிறார்கள். இந்த வகை பெக் ஃப்ரம் ஹோம் கலாச்சாரம் சமூகத்தில் வேகமாக பரவி வருவது கவலைக்குரியது. யூடியூபில் சுவாரஸ்யமான கண்டென்ட்கள் இல்லாமலேயே வெறும் பிச்சை கேட்கும் முறையால் வருமானம் ஈட்டுவது புதிய விவாதங்களுக்கு வழிவகுக்கிறது. சமூக வலைதளங்கள் மக்களை ஒன்றிணைக்கவும் கல்வி மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களை தரவும் உருவாக்கப்பட்டன. ஆனால் இப்போது அவை டிஜிட்டல் பிச்சைக்கான மேடையாக மாறி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெக் ஃப்ரம் ஹோம் என்ற பெயரில் நடைபெறும் இந்த புதிய பரிமாணம் சமூகத்தில் ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளது. முயற்சியின்றி பணம் சம்பாதிப்பது சாத்தியமா, அல்லது மக்களின் பரிதாப கருணை குணத்தை பயன்படுத்திக் கொள்ளும் யுத்தியா என்று பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன.